ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னால் மசாலா பொரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா பொரி செய்யறதுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, தனி மிளகாய் தூள், தக்காளி, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேரட்டு, கொத்தமல்லி இலை, அரை லெமனு, கார்ன் கொஞ்சம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை, மிக்சர். இப்போ மசாலா பொரிக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டு, வெங்காயம், தக்காளி, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா விதையை சேர்த்தோம்னாக்கா அதில் இருக்கிற ஜூஸ் போயிடும். அதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா மிக்சர். அடுத்தது பொரிச்ச கார்ன் சேர்த்துக்கிறேன். இதில் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டில் ஃபுல்லாகிடுச்சு, அதை நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பரான சுவையான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா பொரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பொரி வெறுமனே சாப்பிட்றத விட அதில் நம்ம வெங்காயம், இந்த கொத்தமல்லி தழை, மிக்சர் இதெல்லாம் சேர்த்துருக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஈஸியான ஸ்நாக்ஸ் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.